நம்ம என்ன செய்ய போகிறோன்னா கறி குழம்பு, அதாவது சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் ப்ளஸ் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10-15 எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. ப்ளஸ் சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. புதினா, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் ப்ளஸ் நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அந்த லவங்கம் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்க வேண்டிய ஐட்டம்ஸ்னு பார்த்தோன்னா, இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் கொஞ்சோண்டு பூண்டு, இஞ்சி, அந்த புதினா ப்ளஸ் இந்த எல்லா ஐட்டத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெயில் வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் மசாலாவாக. ஸோ நம்ம சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுக்கணும். பாத்திரம் சூடாகணுன்னு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன போடணுன்னா ஆயில் ஒரு 3 to 5 ஸ்பூன்ஸ் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். நான் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோல்ல, கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகா ஃபஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறம் வர வரையும் வெயிட் பண்ணலாம். ஸோ நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தக்காளி வச்சுக்கோங்க, தக்காளி வெங்காயமும், ஏன்னா வதக்கிறதுக்கு தேவை. ஸோ இது கூட நல்லா வதங்கட்டும் வச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்தா தக்காளி நல்லா வதங்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்.
மல்லி சேர்க்கணும். என்கிட்ட முழு மல்லியாக இல்லை, அதனால் நான் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கிறேன். எப்படியும் அந்த மல்லி பவுடராக தான் ஆகும், அதனால் நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஏதோ ஒரு அரிசி, சாப்பாட்டு அரிசி போட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினா எடுத்து வச்சுருக்கோம்ல, புதினாவை சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா எல்லாம் வதங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அரைச்சிட வேண்டியதான். நான் 1.25 கிலோ கறி வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியும் கொஞ்சம் நம்ம அலசி எடுத்து ஊற்றிட்டோம். அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கலர் கலரி இது ஆல்ரெடி வதக்கி தான் அரைச்சனால கொஞ்சம் நேரம் வெந்தால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம்.
பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன மசாலானா கரம் மசாலா எடுத்துருக்கேன், சிக்கன் மசாலா எடுத்துருக்கேன், 65 நான் கொஞ்சம் போட்டுப்பேன், புளிப்பு சுவை நல்லாயிருக்கும். ஸோ இப்போது கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் சிக்கன் மசாலா நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கிண்டி விட்டுக்கலாம், அடி பிடிச்சிடும். அடுத்து வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். ஸோ 65 மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம ஆல்ரெடி மஞ்சள் ப்ளஸ் மிளகாத்தூள் உப்பு போட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மசாலாவோட பிசைஞ்சு வைக்கலாம். ஒரு மசாலாவோட நல்லா ஊறணும். மசாலாவோட டேஸ்ட் வந்து அந்த கறியில் இறங்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நம்ம இப்போ கிரேவி மாதிரி வைக்கிறனால கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். ஆல்ரெடி கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைடில் உள்ள மசாலாவெல்லாம் எடுத்து வச்சோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ வந்து குழம்பு கொஞ்சம் கொதி வர ஆரம்பித்தோன்னா நம்ம விசில் போட்டுடலாம். சிக்கனுங்கிறப்போ ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான். தேங்காய் வேணுங்கிறவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா இன்னும் நல்லா கெட்டியாக இருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கிரேவினாலும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க, இல்லை குழம்பா வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான்.